மிக மிக குறைவான விலையிலைங்க ஒரு 4 ஏக்கரா 85 சென்ட் உள்ள தென்னந்தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்துங்க கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. பஞ்சாயத்து மண் ரோட்டு மேலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. வில்லேஜுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. தென்னங்கனுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 to 2.5 வயசு ஆச்சுங்க. எல்லாமே நாட்டு மரங்க. இந்த 4 ஏக்கரை 85 சென்ட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிங் பண்ணி கேட் போட்டு வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 400 அடி பக்கம் 350 அடி பக்கம் உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து மண் ரோட்டு மேலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. இன்னொரு 2.5 வருஷத்தில் வந்து மரம் எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க. இன்னொரு 1.5 வருஷத்தில் பாலை தள்ளிடுங்க. நல்ல காப்புக்கு வர்றதுக்கு இன்னும் 2.5 வருஷம் ஆயிருங்க. நல்லா மண்கடமுள்ள செம்மண்ணுங்க, சரள பூமிங்க இது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடத்துலேருந்துங்க ஒரு 48 கிலோமீட்டருமே, திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 56 கிலோமீட்டரையும் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாங்க. வில்லேஜுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. இந்த 4 ஏக்கரை 85 சென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக உங்களுக்கு பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.7 கிலோமீட்டரில் பூமிக்கு வந்து சேர்ந்தலாம். நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளாக இருக்குதுங்க. சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்க ஏரியாங்க. வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க. இதுதான் உங்களுக்கு தொட்டிங்க. போர்வெல் தண்ணி வந்து தொட்டியில் விழுந்து இதுலேருந்து வந்து பாஞ்சிட்ருக்குதுங்க. இந்த 485க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் மாட்டிக்கிறாங்க. போர்வெல் தண்ணி வந்து தொட்டியில் விழுந்துங்க. தொட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காடு முழுசுமே வந்து சொட்டு நீர் பாசன வசதியில் பாஞ்சிட்டு இருக்குதுங்க. இதுதான் சோலாருங்க. இந்த சோலாரில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல் வந்து ஓடிட்டுருக்குதுங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி நல்லா பராமரித்தோம்னா இன்னும் மரம் இன்னும் தெளிவாக இருக்குங்க. காடு முழுசுமே வந்து சொட்டு நீர் போட்டாங்க. இதான் போர்வெல்லுங்க. சப் மோட்டர் தான் ஓடிட்டுருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஏக்கரா 85 சென்ட்டுங்க. இதன் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் வந்து 37 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நேரில் வந்து பாருங்கள், ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா விலை பேசிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கு பஞ்சாயத்து மண் ரோடுங்க. தடத்தோட அகலம் வந்து ஒரு 30 அடிக்கு மேலே வருங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 485ங்க. ஒரு போர்வெல், ஒரு தொட்டி, ஒரு வந்து சோலார் போட்டிருக்குறாங்க. வில்லேஜுக்கும் ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. தாராபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 7.5 கிலோமீட்டருங்க. கோயம்புத்தூர் சூலூர்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 67 கிலோமீட்டருங்க. இதாக வருங்க, கேட் போட்டு வச்சுக்கிறாங்க வருங்க. சுற்றியுமே வந்து பென்சிங் கூட வந்துடுங்க. இன்னும் 2 வருஷத்தில் வந்து மரம் எல்லாமே நல்லா காப்புக்கு வந்துடுங்க. மொத்த ஏரியா வந்து 485ங்க. விலை வந்து ஒரு ஏக்கர் 37 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க.